அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால 60 டேஸ் குரான் சேலஞ்ச் போயிட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு அதுல டே 19. அல்லாஹ்வுடைய கிருபையால ஒரு 18 நாள் நம்ம முடிச்சிருக்கிறோம். 18 நாள்ல ஏறக்குறைய இந்த குரான் ஓதுவதற்காக நாம் அமைத்த இந்த படித்தரங்களிலே 2 படித்தரங்களை நீங்கள் கலந்து விட்டீர்கள். எஸ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த பேசிக் லெவல்லயே கொஞ்சம் அட்வான்ஸா போக போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா ஹுருஃபே லீன். அது எப்படி படிக்கலான்றதை இங்க பார்க்கலாம், பாடத்துல பார்க்கலாம். லீனுடைய எழுத்துக்கள் 2 என்னென்ன? வாவும் யாவும். நம்ம பார்த்தோம் இல்லையா, மத்தில 3 எழுத்து பார்த்தோம், இங்க 2 எழுத்து. அதே 3 எழுத்துல உள்ள 2 எழுத்து இங்க இருக்கே ஹஜ்ரத் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எஸ், அதே 3 எழுத்துக்குள்ள ஒரு 2 எழுத்து தான். ஆனா சில வித்தியாசங்கள் இருக்கு. என்ன? அங்க நம்ம பார்க்கும் பொழுது, இங்க ஒரு வாட்டி இங்க பாருங்க, மத்துடைய பாடத்துல நம்ம பார்க்கும் பொழுது வாவுக்கு முன்னாடி பேஷோ அல்லது யாவுக்கு முன்னாடி ஜேரோ இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு சொன்னோம்? நீட்டி படிக்கணும்னு சொன்னோம். ஆனா இங்க நம்ம பாக்குறது வாவுக்கு முன்னாடி ஜபர். ஹுருஃபே லீனுடைய சட்டம் என்ன? வாவுக்கு முன்னாடி ஜபரு, அதே மாதிரி யாவுக்கு முன்னாடியும் ஜபர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாவுக்கு முன்னாடியும் யாவுக்கு முன்னாடியும் ரெண்டுக்கு முன்னாடியும் ஜபர் வந்தால் அத நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி சொல்லணும்னு சொன்னா மிருதுவாக சப்தத்துடன், மிருதுவான சப்தத்துடன் நீட்டாமல் உடனடியாக ஓத வேண்டும். அங்க எப்படி ஹம்சாவா பேஷ் ஊ என்று, ஹம்சா யாசேர் ஈ என்று இழுத்து ஓதணுமோ அப்படி இழுத்து ஓதாம இங்க என்ன செய்யணும்? ஹம்சா வாவ் ஜபர் ஔ. இழுத்து ஓதாம ஹம்சா வாவ் ஜபர் ஔ. அதே மாதிரி இங்க பக்கத்துல இங்க பாடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஹம்சா யா ஜபர் ஐ, ஹம்சா யா ஜபர் ஐ. இந்த பக்கத்தை இன்ஷால்லா நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்ப இன்னைக்கு இந்த பக்கத்தை மட்டும் பார்ப்போம். இன்ஷால்லா ஓதலாமா? பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி கடந்த நாட்களுடைய பாடத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா தான் இந்த பாடத்துக்கு நமக்கு படிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி நேற்று டே 18 ரொம்ப முக்கியமான நாளா நம்ம அமைச்சிருக்கோம். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடத்துல இருந்து ஒரு டெஸ்ட், ஜென்ரலான ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். அதுல நல்ல பயிற்சி பெற்று டெஸ்ட்ல நல்லா மார்க் வாங்கிட்டு இன்ஷால்லா நீங்க இங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இன்ஷால்லா அந்த வீடியோவை மறக்காம பாத்துருங்க. அதே மாதிரி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நம்ம கிளாஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆக வரும். இன்ஷா அல்லாஹ் பாடத்துக்கு போலாமா? ஸலவாத் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா அலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம். ஹம்ஸா வாவ் ஜபர் ஔ, பா வாவ் ஜபர் பௌ, தா வாவ் ஜபர் தௌ, சா வாவ் ஜபர் சௌ, ஜீம் வாவ் ஜபர் ஜௌ. தெரியுதுங்களா? ஈஸியா இருக்குல்ல? இப்ப நீங்க ஓதுறீங்களா பாப்போமா? ஹா வாவ் ஜபர் ஹௌ, ஹா வாவ் ஜபர் ஹௌ, தால் வாவ் ஜபர் தௌ. என் கூட சேர்ந்து ஓதிட்டே வாங்க. ஜால் வாவ் ஜபர் ஜௌ, ரா வாவ் ஜபர் ரௌ, ஜா வாவ் ஜபர் ஜௌ, சீன் வாவ் ஜபர் சௌ, ஷீன் வாவ் ஜபர் ஷௌ, صاد واو زبر صو، ضاد واو زبر ضو، طا واو زبر طو، ضا واو زبر ضو، عين واو زبر عو، غين واو زبر غو، فا واو زبر فو، قاف واو زبر قو، كاف واو زبر كو، لام واو زبر لو، ميم واو زبر مو، نون واو زبر نو، واو واو زبر وو، ها واو زبر هو، همزة واو زبر او، யா வாவ் ஜபர் யௌ. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அடுத்து இந்த வார்த்தைகளை பேஸ் பண்ணி, இந்த ஹுருஃபே லீனுடைய வாவுடைய எழுத்தை பேஸ் பண்ணி நமக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஔஃபி, ஔஃபி, ஹௌல, ஹௌல,
சௌமு சௌமு சௌஃப சௌஃப. இப்ப ஸ்பெல்லிங் ஹிஜ்ஜ பார்த்துடலாமா? ஹம்சா வாவ் ஜபர் அவு ஃபா ஜேர் ஃபி அவுஃபி அவுஃபி. ஹா வாவ் ஜபர் ஹவ் லாம் ஜபர் லா ஹவுல ஹவுல. சௌமு स्वाद वाव जबर सौ मीम पेश मु सौमु सौमु. सौफ सीन वाव जबर सौ फा जबर फा सौफ सौफ. அடுத்தது கௌசர கௌசர ஷரௌஹு ஷரௌஹு. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. யா கௌமி யா கௌமி யா கௌமி. அடுத்து இந்த வார்த்தை லைட்டா கொஞ்சம் சிரமமா இருக்கும், பார்த்துக்கோங்க. மௌஊதத்து இப்படி சொல்லணும். மௌஊதத்து மௌஊதத்து. இப்ப ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா கொஞ்சம் கிளியர் ஆயிடும். காஃப் வாவ் ஜபர் கவ் சா ஜபர் சா கௌச கௌச. ரா ஜபர் ரா கௌசர கௌசர. அவ்வளவுதான். ஷீன் ஜபர் ஷா ரா வாவ் ஜபர் ரவ் ஷரவ் ஷரவ். ஹா பேஷ் ஹூ ஷரௌஹு ஷரௌஹு. யா கௌமி யா கௌமி. யா खड़ा जबर या कफ वाव जबर कौ या कौ या कौ. मीम जेर मी या कौमी या कौमी. அடுத்த கடைசி மீம் வாவ் ஜபர் மௌ பார்த்தோம் இல்லையா? ஔ பௌ தௌ. அது மாதிரி மீம் வாவ் ஜபர் மௌ. ஹம்சா உல்டா பேஷ் ஊ. இப்ப கடைசியா பார்த்த பாடம் இங்க பார்த்தோம் இல்லையா? ஹம்சா உல்டா பேஷ் ஊ அந்த பாடம். அதுல இந்த வார்த்தை மீம் வாவ் ஜபர் மௌ ஹம்சா உல்டா பேஷ் ஊ மௌ ஊ மௌ ஊ. दाल जबर दा मौऊद मौऊद. ता पेशतु तापेशतु मौऊदतु मौऊदतु. புரிஞ்சுதா? இன்ஷாஅல்லாஹ் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இன்ஷாஅல்லாஹ் நீங்க கேட்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய நம்பருக்கோ அல்லது கமெண்ட்ஸ்லயோ நீங்க எதை டவுட் இருந்தாலும் இன்ஷாஅல்லாஹ் கேட்கலாம், போடலாம். இன்ஷாஅல்லாஹ் நம்ம அதுக்கு உண்டான உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவோ அதை பார்த்து நம்ம செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடம் முடிஞ்சிருச்சு இல்லையா? நாளைக்கு பாடம் இதை பேஸ் பண்ணி உள்ள இன்னும் ஒரு வகை. அவ்வளவுதான். இன்ஷாஅல்லாஹ் முடிஞ்சுன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடம் சிறப்பாக முடிந்தது. இன்ஷாஅல்லாஹ் பாடத்தை தயவு செய்து நல்லா பாருங்க, அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இன்ஷாஅல்லாஹ் நாளைய பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைய பாடத்தை உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் இன்ஷாஅல்லாஹ் ஆரம்பிப்பேன். அதனால நல்ல பாடத்தை பார்த்துட்டு வாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளுடைய இந்த குர்ஆனுடைய பயணத்தை வெற்றி பயணமாக, சிறப்பான பயணமாக, பரிபூர்ணமாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.